வணக்கம். நெருப்பு தமிழன் சி ஓட்டர் அவங்க ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்கிறாங்க. அந்த கருத்து கணிப்பில் அவங்க 48% திமுகவிற்கும் 37% அதிமுகவிற்கும் சொல்லியிருக்கிறாங்க. இதர 15%ன்னு சொல்லி அந்த இதர 15%த்தில் தான் தமிழக வெற்றிக் கழகம், நாம் தமிழர் கட்சி, தேசிய திராவிட முற்போக்கு திராவிட கழகம், அதற்கப்புறம் நம்ம குக்கரு டிடிவி தினகரன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இப்போ இது எல்லாம் அந்த 15%க்குள்ளே இதர பட்டியலில் வருது. நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்குறேன். நீங்கள் நம்ம ஊர்களில் இருக்கக்கூடிய டீ கடையில் உட்காந்துருக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்கல்ல காலையில் அரசியல், அவங்கக்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அப்படியே தச்சுரோமாக சொல்லுவாங்க. திமுக இந்த தேர்தலில் எவ்வளோ வாக்கு எடுக்கும், அதிமுக இந்த தேர்தலில் எவ்வளோ வாக்கு எடுக்குமே. நீங்கள் இந்த பத்திரிக்கைக்காரன் அரசியல் விமர்சகர் இவெல்லாம் உட்காந்து டிவியில் பேசிகிட்டு இருக்கிறான் பாருங்கள். தொடர்ந்து அந்த பேசுகிற 4 பேரே தான் மாறி மாறி பேசிகிட்டு இருக்கிறானுங்க. எல்லா சேனல்லையுமே அந்த தொடர்ந்து இருக்கக்கூடிய 4 பேர் மாறி பேசிக்கிறாங்க. அதிமுகவுக்கு ஒரு 4 பேர், திமுகவுக்கு ஒரு 4 பேர், பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு 4 பேர், அரசியல் விமர்சகர்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் உருட்டுறது, இப்படியே தான் உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் நாம் தமிழர் கட்சி ஒரு தேர்தலில் நின்று 8.23% வாக்குகளை வாங்கியிருக்கக்கூடிய ஒரு கட்சி. அந்த கட்சியை எவனுமே மதிக்காமல் மற்றவைகளில் தான் போட்டிருக்கிறான். நாம் தமிழர் கட்சி எப்போவுமே மற்றவைகளில் தான் போட்டிருக்கிறான். மற்றவைகளில் போட்டும் 8.23% வாக்குகளை கடந்த தேர்தலில் எடுத்திருக்குது. அதான் கருத்தியெல்லாம் கொண்டு வரலை. தமிழக வெற்றிக் கழகம் எவ்வளோ பெரிய தாக்கத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதை நீங்கள் பொட்டிக்கடையில் இருக்கிறவங்க போய் கேட்டிங்கனாலும் தமிழக வெற்றிக் கழகம் இன்றைக்கி ஒரு 15% ஒரு 20% வாக்குகள் எடுக்கும், பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்லுவான். அதே போல் அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணிக்கு போனதுனால ஒட்டுமொத்தமாக அதிமுக கட்சி எவ்வளோ பெரிய பாதிப்பை சந்திக்கும், அதிமுகங்கிற ஒரு கட்சி 15% ஒரு 18% தான் வாக்குகள் எடுக்கும் அப்படிங்கிறத சொல்லுவான். இப்போ இவங்க இந்த சி ஓட்டர் என்ன பண்ணியிருக்கிறான்னா, சி ஓட்டர் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் சாதகமாகவே இதை பயன்படுத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் சி ஓட்டர் நம்பலாங்க, அவங்க ஒரு நம்பிக்கை தகுந்த அவங்க ஒரு கருத்து கணிப்பை எடுப்பாங்கன்னு சொன்னாலும், பாரதிய ஜனதா கட்சி கூட அதிமுக கூட்டணி வைத்த பிறகு அது எப்படிங்க நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாக்கு இலக்கு அடைய முடியும்? 37% வருதுன்னா அந்த கேனப்பை ஊரில் கிறுக்கு பைய நாட்டாமைங்கிற கதை தானே. இதை எப்படிங்க ஏற்றுக்கொள்ள முடியும்? இது உண்மையில் இது ஒரு போலியானவை. இதை நான் வன்மையாக எதிர்க்கிறேன்.